அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனி தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சேதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா 18 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் வரக்கூடிய ராகு பகவான் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி போன பதிவில் கொடுத்துருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் வரக்கூடிய குரு நிறைய குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் கூட நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க தெரியும். ஒரு கிரகமானது ஒருவருக்கு எப்படி வேலை செய்தோ அதை பொறுத்துத்தான் அவர்களுடைய சுயஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வருமே தவிர, நான் உங்களுக்கு குரு பகவான் சொல்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்கும், இன்னொருத்தர் சொல்கிறதுனால அப்படி இருக்கும், இன்னொருத்தர் சொல்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் யோகம் அப்படிலாம் உங்களுக்கு நடக்காது. பொதுவாக ரிஷபத்தில் குரு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக எல்லாருமே சொல்லலாமே தவிர, உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் எந்த அமைப்பில் இருக்காரோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரிஷபத்தில் நுழையக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தத்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சேதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா. அபவிக்னா அவிநாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி. இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களை பார்த்திங்கன்னா சுபகிரகமாக சொல்லப்படக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா இவருடைய இடமாற்றம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருக்கும். ஆண்டிற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா குரு ராசியை குரு ஒரு ராசியில் இருக்கிற இடம் பெருசா இல்லை பார்க்குற இடம் பெருசாங்கிறத விட குரு இருக்கிற இடத்த விட பார்வைக்கு தான் சக்தி ஜாஸ்தி. அப்போ அவர்களுக்கு அனைத்து விதமான சுபபலங்களையும் எந்தெந்த ராசிகளுக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன். எப்பவுமே குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. குரு எந்த ராசியுமே கெடுக்க மாட்டார். குரு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா எப்பவுமே வளர்க்கக்கூடிய அமைப்பே இருக்கே தவிர, ஒருத்தர் அழிக்கணும், ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்கணும், ஒருத்தருக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு கிரகமும் நினைக்கிறது இல்லை. அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி அந்த கிரகங்களுடைய தாக்கம் அவங்களுக்கு இயங்குமே தவிர, கிரகங்கள் உங்களை அழிக்கணுங்கிறதுக்காக எந்த கிரகமும் உங்களை நினைக்கிறதே கிடையாது. அப்போது இந்த இடமாற்றம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு குழந்தை பாக்கியம், திருமணம், சௌபாக்கியம், வியாபார விருத்தி, அதே மாதிரி தடைப்பட்ட தொழில், போட்ட பணம் லாக்காகி எல்லாம் முடக்கத்தில் நிற்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானால் எல்லாம் மாறப்போகுது. தற்போது மேஷராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே ரிஷபத்துக்கு அப்படியே மாறுவார். மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் குரு பகவான் உள்ளே வருவார். இந்த இடமாற்றம் கண்டிப்பாக எல்லா ராசிகளுக்குமே கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தான் சுபத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம், பூரணத்துவம் உள்ள ஒரு கிரகம். குருவை பிடிச்ச மாதா பிதாவுக்கு அடுத்த வரிசையில் இருக்கக்கூடியது குரு தான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், நம் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள், குருமார்கள், கிரகத்தில் குருமார்கள், நம்மளுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது குருமகான்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வத்தை விட சித்தர்களுக்கு சக்தி ஜாஸ்தி. அப்போது தெய்வத்துடைய அம்சமாக சித்த பெருமக்கள் இருக்கின்றார்கள். அப்போது நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம். சரி, முதல்ல கடகராசிக்காரர்கள் எடுத்துக்குவோம். ரிஷபத்தில் நுழையும் போது கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் உங்கள் ராசியில் சாதகமான சூழ்நிலை தான் அமைப்பை கொண்டு வராரு. எல்லா வேலைகளுமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை தான் கொடுக்குறாரு. சுபபலங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகுது. அந்த காசு விஷயம், முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. பணவரவில் இருக்கக்கூடிய இந்த சுணக்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு இதுக்கு மேலே நல்ல காலம் பிறக்கும். புதிய வாய்ப்புக்குண்டான வழிமுறைகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் சௌபாகியங்கள் விஷயங்கள் எல்லாம் நல்ல இடத்தை கொடுக்க போகிறாரு. சுபபலங்கள் எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பணம் சம்பாதிப்பதற்குண்டான அனைத்து ஆதாயங்களையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கடகராசிக்காரர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்தது வரக்கூடிய ராசி கன்னிராசி. குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா முழுமையான அருள் கிடைக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பணம் சம்பாதிப்பதற்குண்டான அந்த வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பாரு. மூதாதைய சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணையில் முழு ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் மரியாதைக்குரிய, அதாவது உங்களுடைய இமேஜ், உங்களுடைய growth
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல பாதையை குரு பகவான் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்கி ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கன்னி ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியும் குரு தான். குரு பகவான் வந்தால் இப்போ தனுசு ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டு கஷ்டத்தில் இருந்து பல பிரச்சனைகளை தாண்டி 7.5 சனி முடிஞ்சு பல சிக்கல்கள் போட்டு நசுக்கி எடுத்து உறிஞ்சி சக்கசார பிழிஞ்சு தூக்கி போட்டு 7.5 சனிலேருந்து வெளியே வந்து இப்போ தனுசு ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதுக்கு மேலே நல்ல மாற்றம் கிடைக்கும்னு சொன்னேன். ஸோ அந்த குரு பகவான் மாற்றத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. மிகப்பெரிய நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இதனால்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல 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 நிவர்த்தியாகும். தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார். இதனால் கை கட்டுப்பட்டு இருந்ததெல்லாம் மெல்ல மெல்ல அந்த கை கட்டுக்கள் எல்லாம் விலகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ஈட்டுவதற்குண்டான புதிய தொழில்கள் எல்லாம் உருவாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தில் நுழையக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்குறாரு. ஒன்று கன்னிக்கும், ரெண்டாவது வந்து தனுசு, அதுக்கப்புறம் கடகம். இந்த 3 ராசிகளுக்குமே வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். அப்போ மித்த ராசிகளுக்கு எல்லாம் நல்லது பண்ண மாட்டாரா சார் அப்படின்னு கேட்டால், ஸ்பெஷலாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுறாங்க. பட் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாமே அவர்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல உட்காந்துருக்கார், கொடுக்குறாரா, தடுக்கிறாரா, முடக்கிறாரா, கொடுக்குறாரா, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தெரிந்தால் மட்டுமே குரு பலனை நீங்கள் கேட்பதற்கும் குரு பயிற்சி பலன்களை காது கொடுத்து கேட்பதற்கும் ஒரு பலனும் உண்டு. நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது தான். எல்லாருமே சூப்பராக சொல்லுவாங்க, ஆஹா ஓஹோ அப்படி இப்படி அந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், இது வந்துடும் அது வந்துடும், கோடீஸ்வரன் ஆகிடலாம், அப்படி ஆகிடலாம் இப்படி ஆகிடலாம்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஜாதகங்களுமே பார்க்கும் பொழுது எல்லாரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது, சார் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, அது வந்துடும் இது வந்துருந்தாங்க. நான் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் எல்லாருமே என்கிட்ட சொல்ல ஒரே கருத்து, யார் சொல்கிறதுமே எதுவுமே நடக்க மாட்டாங்க சார் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அப்போது நான் எல்லாருக்கும் சொல்ல ஒரே விஷயந்தான், அவர் சொன்னாருங்கிறதுக்காக உங்கள் ஜாதகத்தில் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்குதோ அதை பொறுத்துத்தான் அவர் யோகாதிபதியா, அவர் உங்களுக்கு வந்து நடக்குது, அவர் திசை நடக்குதா, இல்லை அவர் எங்கேருந்து ஆட்சி நடத்துகிறாரு, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், எதனோட அமைப்பில் இருக்கார், மறைந்திருக்காரு, இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்து தான் உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு வழிகாட்ட முடியுமே தவிர அந்த கிரகம் உங்களுக்கு பலனை கொடுக்குமே தவிர வெளிப்படையாக நான் குரு பேச்சு உங்களுக்கு சொல்கிறதுனால அப்படி குரு பெருசாக உங்களுக்கு பிச்சு கொடுத்துருக்க மாட்டார். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஃபேவராக பண்ணாலுமே கூட அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாத நிலையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் பிரச்சனைகளை தான் கொடுக்குங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறதால மட்டும் இந்த 3 ராசிகளுக்கு அப்படி பெருசாக அள்ளி கொடுத்துட மாட்டார். அப்போது தனுசுக்கும் சரி, கன்னிக்கும் சரி, நீங்கள் அதே மாதிரி கடகத்துக்கு எடுத்தாலும் சரி 3 ராசிக்கு நல்லது பண்ணுது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் இந்த 3 ராசிகளுக்குமே குரு பகவானுடைய ஆதிக்கம் நல்ல மாற்றம் உண்டு. அப்போ மீதி ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த குரு பயிற்சி பலன்களை சொல்கிறேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 9 வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த குருவை பிடிக்குமோ அந்த குருவுக்கு 9 வாரம் வந்து குரு பூஜை செய்தாலே குருவினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். ஸோ அதை பற்றி தெளிவாக நம்ம அடுத்த பதிவில் நம்ம பேசுவோம். வரக்கூடிய மார்ச் 8ஆம் தேதி சிவராத்திரி வைபவம் மிக சிறப்பாக திருவண்ணாமலையில் சடை சுவாமிகள் ஆசிரமத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. சூரியலிங்கம் அடுத்ததாக கிரிவலப்பாதையில், சூரியலிங்கம் அடுத்ததாக கிரிவலப்பாதையில் சடை சுவாமிகள் ஆசிரமம் உண்டு. அன்னைக்கு பிரதோஷம் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வர்றதுனால, மகா சிவராத்திரி எல்லாம் சேர்ந்து வர்றதுனால நம்மளோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, இது 4வது வருஷமாக நம்ம சிவராத்திரி வைபவம் நடக்கிறோம். வந்து ஆல்ரெடி வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கும் தெரியும். எப்பயுமே வந்து சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் கேளிக்கைகளுக்கோ ஆடல் பாடல்களுக்கோ இடமே கிடையாது. அந்த சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா